இருந்ததா இல்லையா? இதுக்கு பதில் உண்டா? எல்லாம் வாக்குக்காக நாடகம். தேர்தல் வரும்போது அக்கறை வருது, தெருவரங்கி. ஏன் இதை 4 ஆண்டுக்கு முன்னாடி ஸ்டாலின் நடக்கல? அப்ப காலில் என்ன சுழுக்கு இருந்ததா? என்ன இருந்தது? ஏன் நடக்கல? ஏன் நடக்கல? எப்படியாவது பதவிக்கு வரணும். நான் வெல்றதுக்காக உழைக்கிறவனை பார்த்திருக்கேன், தோக்கிறதுக்காக இவ்வளவு உழைக்கிறவனை இப்பதான் நான் பார்க்கிறேன். முன் வச்சிருக்க முழக்கம் என்ன? நமக்கு நாமே திட்டம். அதுக்கு விளக்கம் என்ன? நான் சொல்றேன், நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்று. நான் சொல்றேன், என்ன விளக்கம்? விடுதலை பெற்ற காலத்திலிருந்து இந்த நாட்டை ஆண்டு இந்த நாட்டில் 40 கோடி பேர் இரவு உணவு இல்லாம படுக்க போறான். இந்த நிலையை மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். என் தாய்மொழியை படிக்க பள்ளிக்கூடம் இல்ல, அதை மாற்றணும்னு நினைக்கிறேன். ஊழல் லஞ்சம் அரசு நிர்வாகமா இருக்குது, அதை மாற்றணும்னு நினைக்கிறேன். காவல்துறைக்கு 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் தான் வேலை, எந்த நேரமும் வேலையின் நிலை இருக்குது, அதை மாற்றணும்னு நினைக்கிறேன். முதலமைச்சரா, மாமன்ற உறுப்பினரா, மாநகர தந்தையா, அமைச்சரா, எவரா இருந்தாலும் உடல்நிலை சரி என்றால் அரசு மருத்துவமனையில தான் படுத்து மருத்துவம் செய்யணும்னு நினைக்கிறேன். அரசு பள்ளியா கல்லூரியா வேலை செய்வர்கள் எல்லாம் அந்த பள்ளி கல்லூரியிலே தங்கள் பெற்ற பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். சாலை விதியா மக்கள் சரியாக மதிக்கணும்னு நினைக்கிறேன். போக்குவரத்து காவலர்கள் இல்லாத அந்த போக்குவரத்து விதியை எனது மக்கள் தெரிந்து கொண்டு சாலையில் பயணிக்க வேணும். அடிப்படை கல்வியாக அதை ஆக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளவோ மாற்றங்கள். அதனால்தான் நாங்க சொல்றோம், எங்கள் கனவு ஆட்சி மாற்றம் அல்ல, அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றம் என்று சொல்றோம். நீ நினைக்கிற ஹோண்டாய்க்கும் நோக்கியோ நிறுவனத்திற்கும் கோட் சூட்டை போட்டு டை கட்டி இங்கிலீஷ் பேசிக்கிட்டு வேலைக்கு போறதான் வேலை என்று நினைக்கிற. அது கூட அரசாங்க வேலை இல்ல, அந்நிய அடிமை வேலை. ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம், விவசாயம் பாய்ப்பது அனிமா அவமானம். சோத்துக்கு மண்ணையா திம்ப? அந்த மண்ணை வித்துட்டான். என்ன திம்ப நீ? அப்ப என்ன முடிவெடுக்கிறோம்? என் நிலமும் வளமும் சார்ந்துதான் தொழிற்சாலை, வேளாண்மை, அதுதான் இனிமே. அப்ப ஆடு மாடு மேய்க்குது அரசாங்க வேலை, நீ செய்வியா? எத்தனை காலமா எங்களுக்கு இந்த இழிநிலையை மக்களுக்கு திருவிழா, சொந்த இன மக்கள்கிட்டே தமிழ் படிப்பது தமிழ் பேசுவது இழிவு என்ற மனநோய்க்கு ஆளாக்குன. எங்களை தமிழ்ல பேசுறாங்க இவங்க எல்லாம். ஒரு காலம் வருது தங்கிலீஷ் பேசுறான். நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம், தாழ்த்தப்பட்டவன் இழி சாதி யார் தெரியுமா? எவனுக்கு தாய்மொழி தெரியலையோ, எவனுக்கு தாய்மொழி பேச வரலையோ அவனெல்லாம் இழி மக்கள். ஒரு காலத்துல அவனுக்கு பொண்ணு எடுக்க மாட்டான், அவனை எங்க தெருவிலே நடக்க விட மாட்டான், அவனை தீண்ட தகாதவனாக்கி ஒதுக்குவோம். மாற்றுவோம், எல்லாத்தையும் மாற்றுவோம். நீங்க என்னத்தை மாற்றுவீங்க? கல்வியை பொதுவாக்குவீங்களா? மருத்துவத்தை பொதுமையாக்குவீங்களா? ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி இல்லாத நிலையை உருவாக்க முடியுமா உங்களால? சரியான சாலை வசதி தந்தீர்களா? இனி தருவீர்களா? தடையற்ற மின்சாரம் உருவாக்க முடியுமா? ஊழல் லஞ்சமற்ற நிர்வாகம் உங்களால் முடியுமா? என்ன முடியும்? 5 முறை ஆண்டபோது முடியாத ஒன்றை இனி அடுத்த ஆண்டு வந்து என்ன செய்ய முடியும்? போதும், நீங்க ஆணியே புடுங்க வேணாம், எல்லாத்தையும் நாங்க புடிங்கிற உட்காருங்க.